அண்ணே 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ண சொன்னீங்கண்ணே. வா வா கோபாலு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். ஒரு மனுஷனுடைய உழைப்பு அவ்வளவு முக்கியம். அவ்வளவு ஈஸியாக இருந்தால் எல்லோரும் பண்ணிடலாமே. ஃபார்முலாலாம் விரலில் நிற்கணும். ஃபிங்கர் டிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு கொஷினில் ஃபார்முலா டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை கோபாலு, +2 படிக்கும்போது மேட்ரிக்ஸ்னு ஒரு டாபிக் கோபாலு. ரொம்ப எளிமையான டாபிக். நிறைய பேர் அதில் தான் மார்க்கே வாங்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். அதை பார்க்கும்போதே இது என்னடா 4ஆம் கிளாஸ் பசங்க போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கேன்னு நினைப்பாங்க. அதுதான் கவுத்துரும். நான் அதை கூட திரும்ப 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 போட்டு பார்ப்பேன். ஏன்னு கேட்டால் அது ஒரு சுகம். இன்னொன்று, ஒரு ஆசிரியர் நான் படித்த நேரத்தில் அவர் சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவர். அவர் கையெழுத்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எனக்கு இருக்கிற கணக்கு ஆசையில் அவர் கணக்கு நல்லா போடுவாருங்கிறதுனால, கேள்விப்பட்டதுனால அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் கணக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அவர் ஒரு நாள் காலைல 4 மணிக்கு வர சொல்லுவார், ஒரு நாள் 3:30க்கு வர சொல்லுவார், ஒரு நாளைக்கு 5க்கு வர சொல்லுவார், ஒரு நாள் 10:30க்கு வர சொல்லுவார். அவர் எந்த டைம் சொன்னாலும் போய் உட்காந்து அவர்கிட்ட கணக்கு கற்றுக்கிட்டு வருவேன். அவ்வளோ அழகாக எழுதுவார். தேடுதல் எங்கே இருக்கோ அங்கே தான் வெற்றி கிடைக்கும். அவர்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்கணும். அவர் சொல்கிற நேரத்துக்கு நம்ம போனால் தான் அவர் செய்வார். அப்போ அந்த ஒரு கவனம். அதனால் கடுமையாக உழைச்சா கணிதம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி நான் கணக்கு ஆசிரியர் தான். உண்மையாலுமே நாங்கள் படித்தப்போ இருந்த கணக்கு ரொம்ப எளிமையானது. இன்றைக்கி இருக்கிற கணக்கு ரொம்ப டஃப்பு தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. காலத்தோட வேகம், அன்றைக்கி இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. இன்றைக்கி போட்டி காலம். அப்போ அந்த போட்டியிலேயே நம்ம ஜெயிச்சு வரணுன்னா அதற்கான எக்ஸ்ட்ரா உழைப்பு கொடுத்து தான் ஆகணும். தினம் தினம் பண்ணால் கட்டாயம் சாதிக்க முடியும். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்ன கோபாலு அண்ணா, அருமையாக சொல்கிறீங்கண்ணே. நான் மற்ற பசங்கள்கிட்ட சொல்கிறேண்ணே. சரி, நாளைக்கு பேசுவோமா, கொஞ்ச நேரம் பேசுகிறியா? நான் ஒன்று கேட்கணுண்ணே, அது வரைக்கும் கேட்டுட்டு நான் அப்புறமா நாளைக்கு பேசுகிறேண்ணே. சரி, கொஞ்ச நேரம் பேசு, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசு.